வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கர்மா கர்மா கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல. எதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம சொல்கிறோம் இந்த கர்மா எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கர்மா பற்றி நிறைய பேர் நிறைய டெஃபினிஷன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்படி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு சோலோடைய கர்மா வந்து எப்படி வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறதை நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட செக்ஷுவல் எனர்ஜி வந்து எப்படி வந்து கர்மாவை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு வந்து உதவி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட் வந்து கர்மா கம்ப்ளீட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்மானாலே வந்து என்ன அப்படின்னா, ஒரு செயல் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம செஞ்சுருப்போம். அப்போ திருப்பி அவங்க செய்யும் போது நம்மளுக்கு வந்து அந்த பெயின் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த பெயின் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு எமோஷ்னல் சைக்கிளாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்க வந்து நம்மளுக்குள்ளே வந்து வலி வச்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ, நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாங்களோ இவங்க, அப்புறம் வந்து கைவிட்டுருவாங்களோ நம்மளை, அப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கும்போது ஒரு பாதுகாப்பாக இல்லாமல் ஒரு ஃபீல், அதனால ஒரு பெயின் வர்ற மாதிரி ஒரு இது. அப்போ வந்து அவங்க வந்து திருப்பி திருப்பி நம்மளுடைய கோபத்தை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வர வழி, சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு கர்மானால பிறக்கிறது ஒரு ப்ராசஸ், சரிங்களா? ஒரு கர்மானால நடக்கிற ஒரு செயல். அடுத்தது என்னன்னா, அப்போ நம்ம என்னன்னா, ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரியும்னா, ரொம்ப பெரிய பெயின் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். அது பார்க்க சின்ன சிச்சுவேஷனாக தான் இருக்கும். எப்போ அப்படின்னா, இந்த கர்மாவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் பெயினாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த கர்மாவோட நம்ம போராடும் போது அது வந்து பெரிய பெயினாக வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? அப்போ இப்போ இந்த பெயின் வந்து எப்படி இப்போ இருக்குல்ல, இந்த பெயின் இது எப்படி ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம்னா, இதே பெயின் வந்து நம்மளுக்கு திருப்பி வரும்போது, ஒரே சேம் சிச்சுவேஷன்ஸில் வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, டிஸ்டர்ப் ஆக மாட்டோம், சரிங்களா? இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. அப்போ என்ன அப்படின்னா, பெயின் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதுக்காண்டி நான் பெயினே இல்லாமல் இருப்பேன் அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. இதற்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, பெயின் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த பெயினால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இந்த ஒரு கர்மா இந்த மாதிரி எமோஷ்னல் சைக்கிள்குள்ளே இருக்கிற கர்மாஸ் வந்து என்னென்ன எமோஷ்னல் சைக்கிள்ஸ்குள்ளே என்னெல்லாம் கர்மா இருக்கும்னா, வெறுத்து விடுவாங்களோ அப்படிங்கிற பயம், அதுக்கப்புறம் அதனால் வர்ற வலி, கை விட்டுருவாங்களோ அப்படிங்கிறது, பாதுகாப்பாக இல்லையே அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, நம்மளை பாதுகாக்க மாட்டுக்காங்களே அப்படிங்கிறது, கோபத்தை வந்து ட்ரிகர் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு வகையான ஒரு எமோஷ்னல் சைக்கிள்ஸுடைய கர்மான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? பாட்டாக சொல்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, அப்போ லாஸ்ட்டில் என்ன தெரியுதுன்னா, ஒரு சின்ன இதுதான் நம்ம பெரிய பெயினாக வந்து நம்ம வந்து நினச்சிருப்போம். அது வந்து அந்த கர்மா வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது அதே சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பீங்க. பெயின் வரவே வராது அப்படிங்கிறது கிடையாது. அந்த பெயின் வந்தாலும் அந்த பெயின் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கும், சரிங்களா? இதுதான் இதோடது. அடுத்தது என்னென்னா, அட்டாச்மெண்ட் எல்லாமே என்ன ஆகும்னா டிசால்வ் ஆகும். இதுதான் எங்கள் மெயின் ப்ராசஸ். டிசால்வ் பண்ணணும். நம்ம இதெல்லாமே கர்மா. இந்த கர்மா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா டிசால்வ் பண்ணணும். இதான் நம்ம வேலையே, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்டாச்ட். இப்போ வந்து நான் அவங்கள வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிடிச்சே வச்சுருக்குறது, அவங்கள வந்து விடுறதே கிடையாது. அப்புறம் வந்து என்னன்னா, அந்த விடுறது இல்லை, அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அவங்ககிட்ட இருந்து ஏதாவது தேவை வாங்கிக்கிட்டே இருப்போம், நீடு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்ககிட்ட. ஏன் அப்படின்னா, அதை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்போம். லவ் அப்படிங்கிற பேரில் அட்டாச்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அவங்ககிட்ட ஏதாவது ஒரு தேவை நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது தேவை இருக்கிறதுனால இது வந்து அன்கண்டிஷ்னல் லவ்வுக்குள்ளே வந்து போகாமல் போகிறதுனால நம்மளுக்கு இந்த அட்டாச்மெண்ட் வந்து வலி கொடுக்கறதாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லவ் வந்து நீங்கள் அந்த பிடிக்கிறதுல நீங்கள் வந்து விட்டுட்டீங்க, அட்டாச்மெண்ட்டை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லவ் வந்து உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். இதுதான் நீங்கள் வந்து கர்மா வந்து டிசால்வ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு லெசன்ஸ், இப்போ பெயின் அப்படின்னு சொன்னால் நான் சும்மா பெயின் அப்படின்னு சொல்லிட்டேன்.
நிறைய இருக்குது. எல்லா லெசன்ஸும் கம்ப்ளீட் ஆகிச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 2 வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கர்மா இதில் வந்து சிம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எந்தெந்த சூழ்நிலைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த பெயின் எல்லாம் அனுபவிச்சுட்டு நீங்கள் லெசன்ஸ்லாம் எடுத்துட்டு அது டிசால்வ் ஆகிட்டு நீங்கள் என்ன எடுத்திருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை வந்து எடுத்திருப்பீங்க. பவுண்ட்ரிஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு எடுத்திருப்பீங்க. லெட்டிங் கோ அப்படிங் எப்படி வந்து விடலாம் அப்படிங்கிறதையும் எடுத்திருப்பீங்க. ட்ரஸ்ட் நம்பிக்கைனா என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பீங்க. எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும். இதே சிச்சுவேஷன்ஸ் திருப்பி வந்தது அப்படின்னா உங்களை வந்து இம்பேக்ட் இருக்காது அதில். சரிங்களா? இதுதான் வந்து இங்கே முக்கியம். அப்போ இது எல்லாமே வந்து உடனே நடந்துருமானா கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன ட்ரிகரும் ஒரு 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 சம்பவத்தை நம்மளுக்கு வந்து உண்டு பண்ணும். சும்மா நம்ம சொல்கிறோம் யாரோ நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ட்ரிகரும் ஒரு பெரிய சம்பவத்தை கொண்டு வந்து சொல்லும். அந்த பெயின் வந்து எமோஷ்னல் ரியாக்ஷனஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ண தான் நீங்கள் அந்த டிட்டாச்மெண்ட்டு அந்த ஃப்ரீடம் இதெல்லாம் வந்து எடுப்பீங்க. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒருத்தங்க வந்து உங்களை வந்து இக்னோர் பண்ணுறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து வலி கொடுக்கும். வேண்டான்னு சொல்லிட்டாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு வலி இருக்கும். இன்னொன்று என்னென்னா ரொம்ப ஓவராக திங்க் பண்ணும். எதனால இவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நம்ம அழகா இல்லையோ, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பணம் இல்லையோ, நம்மளுக்கு வந்து அது இல்லையோ இது இல்லையோன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு என்னத்தலாமோ வந்து யோசித்து வழியிலே வந்து உட்காந்துருப்போம். அப்போ ஒரே ஒரு இக்னோர் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்போம், எவ்வளோ ஓவர் திங்கிங் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே டிசால்வ் ஆகும். சரிங்களா? அதாவது கர்மா கழியுது அப்படின்னா இது எல்லாமே டிசால்வ் ஆகும். திருப்பி அவங்க வந்து இக்னோர் பண்ணுனா உங்க மனம் வந்து அமைதியாக மாறிடும். அப்போ நீங்கள் எப்போ வந்து அகெயின் அதே இக்னோர் அவங்க பண்ணும்போது உங்க மனம் வந்து காம் ஆகுதோ அதுதான் வந்து அந்த ஸ்டேட் புரியும்ல. அது காம் ஆயிட்டு நம்ம மனம் அப்படின்னா இந்த இந்த கர்மா வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். அப்போ நம்ம எல்லாமே டிசால்வ் ஆகணும். ப்ராசஸே வந்து எல்லாமே டிசால்வ் ஆகணும். அப்போ பெயின் அட்டாச்மெண்ட் டிசால்வ் ஆகணும். ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது, குறையணும். எமோஷ்னல் டிபெண்டன்சி வந்து குறையணும். எல்லாமே வந்து குறையணும்னு தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இன்னர் பீஸ், மெயினாக இன்னர் பீஸ் தான் வேணும். கண்ட்ரோல் ஃபீலிங் எல்லாமே வந்து குறையணும். ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னே நினைக்கக்கூடாது. சைலன்ஸாக கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்ருக்கிறீங்க. ஒரு சோலோட ஒரு கர்மாவை வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு பெரிய ப்ராசஸே வந்து நடக்கும். சரிங்களா? அப்போ அந்த பெயின், அந்த பேட்டர்ன், அந்த அட்டாச்மெண்ட், அந்த லெசன் எல்லாமே வந்து டிசால்வ் ஆகணும். இங்கே வந்து டிசால்வ் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ அந்த டிசால்வ் ஆக 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 அந்த சோல் என்ன ஆகும்னா உயர்ந்த லெவல் வைப்ரேஷனுக்கு உங்களை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உயர்ந்த லெவல் வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு வந்து வேணும். அந்த ஃப்ரீக்வன்சியை எடுக்கணும். எப்பவும் வந்து ஹாப்பியாக இருக்கணும். நம்ம வந்து லவ்வாகவே இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே வந்து டிசால்வ் ஆக ஆக நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து மேலே ஒசந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பார்ஷியலாக ஒரு மோக்ஷா ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிடைக்கும். ஃபுல்லாக வந்து மோக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காது. ஒரு சோல் கம்ப்ளீட், அதாவது கர்மா கம்ப்ளீட்டட் ஒரு பார்ஷியல் மோக்ஷா ஸ்டேட். ஏன் அப்படின்னா பீஸ் எடுத்துடுறோம் நம்ம. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பார்ஷியலாக மோக்ஷா ஸ்டேட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அப்போ இங்கே வந்து முக்கியம் என்னென்னா இந்த சோலோட கர்மா வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த லூப்புக்குள்ளே நீங்கள் திருப்பி திருப்பி இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த கார்மிக்கை வந்து சைக்கிளை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. அப்போ இப்போ ஒரு சோல் இப்போ அதுமாதிரி ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். நான் ஏன் வந்து வீடியோ போடுறேன், இப்போ என்னோடதை பற்றி நான் ஏன் வந்து மோனாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஹை ஃப்ரீக்வென்சி அப்படின்னா வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் சொன்னாதான் பல பேருக்கு வந்து அது வந்து தெரியும். மேலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பிரபஞ்சம் வந்து சொல்ல வைக்குது. இப்போ இதனால எனக்கு நான் சொல்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு நன்மை கூட கிடையாது. ஸோ அப்போ நான் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பேர் வரணுமோ, உங்களுக்கே தெரியும் யூடியூப்ஸில் வந்து எந்த அளவுக்கு பேர் பணம் அதெல்லாம் வந்து நக்காது. சரிங்களா? அதெல்லாம் அப்போ ஒரு பேருக்காண்டியோ ஒரு பணத்துக்காண்டியோ ஒரு புகழுக்காண்டியோ ஒரு செயலை வந்து நம்ம செய்யலை. ஏன் அப்படின்னா நம்மளை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு வந்து
இந்த ஃப்ரீக்வன்சியினுடைய தன்மை வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இதை வந்து சொல்கிறமே ஒழிஞ்சு, மற்றபடி எந்த வித துளி கூட ஒரு எதிர்பார்ப்போட இதை வந்து செய்கிறது கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பெயின் என்ன, ஏன் அப்படின்னா என்னோட மிரரே வந்து அவங்களுக்கு வந்து காட்டும். இப்போ வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் எந்த ரேஞ்சில் இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட மிரர் வந்து பல பேருக்கு இப்போ பல பேர் என்ன இப்போ நான் 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 பேசினதுலேயே பல பேர் வந்து மிரராக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட மிரர் நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருந்துட்டு நம்ம மிரர் காட்டும் போது அவங்களோட பெயின், அவங்களோட ஷேடோ செல்ஃபு, அவங்களுக்கு ஏதாவது அன்ரிசால்வ்டு கர்மா எல்லாமே என்ன வரும்னா மேலே எழும்பும். இதுதான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து நம்ம பல வீடியோஸ் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வந்து நம்ம பார்ப்போம், பெரிய பெரிய ஆத்மாக்களுடைய பார்ப்போம், புரியலைனாலும் ஏன் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த கார்மிக் சைக்கிள்ஸோட ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து இந்த எண்ட் ஆகிறதுக்காண்டி என்ன பண்ணும், டிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை நம்ம வந்து செய்வோம் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ இந்த மேலே உயர்ந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிறான், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஒரு ஃபீல்டு வந்து உருவாக்கிரும். ஒரு உயர்ந்த ஃப்ரீக்வன்சி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்டு வந்து உருவாக்கி கொடுத்துரும். உருவாக்கி கொடுத்த உடனே சோல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இதை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள உள்ள சப்கான்ஷியஸ் ஹீல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வந்து ஹீல் பண்ணுவாங்க. இப்போ தெரிஞ்சாதானே அதை எடுத்து ஹீல் பண்ண முடியும். இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் தேடும். அதமே எல்லாருக்குமே வந்து சில வீடியோஸ் வந்து கண்ணில் தட்டுப்படாது. அவங்களுக்கா என்ன என்ன தேவையானதோ தான் வந்து இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிய வரும். ஏன் அப்படின்னா இந்த லெசன்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து காட்டும். அப்போ சப்கான்ஷியஸ் லெவலில் வந்து அவங்களுக்கு ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து எனர்ஜி, இந்த எமோஷ்னல் இது எல்லாமே வந்து மேலே எழும்பும். நான் போய் வந்து அவங்களை சரி பண்ண போகிறது கிடையாது, மேலே வந்து எழும்பும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை பார்த்துட்டு வந்து அட்டாச்மெண்ட்டை குறைக்கணும், நான் அட்டாச்மெண்ட் பவர்லாம் என்ன, நீ அட்டாச்மெண்ட்டில் இருந்தால் உனக்கு வந்து பவர் வராது, நீ நான் அட்டாச்மெண்ட் எடுக்க தான் நீ ஹை ஃப்ரீக்வன்சி வந்து நீ வந்து போவ. அப்போ நான் வந்து இப்போ அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுத்தா தானே மற்றவங்களுக்கு வந்து சொல்ல முடியும். அவங்களுக்கு அவங்க அதை உணருவாங்க. இப்போ நானே சும்மா புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டு நான் எதுவுமே எடுக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால், புக்கை பார்த்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜேர்னிக்கு வரும்போதே வந்து நம்ம ஒரு யூடியூப் ஆரம்பித்து புக்கை பார்த்து உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். புக்கை பார்த்து படிக்கிறது அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. புக்கை பார்த்து நம்ம தேடி கண்டுபிடித்தாலும் அந்த உணர்வை, அந்த சிச்சுவேஷனை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா அப்படிங்கிறதான் இங்கே வந்து முக்கியம். பல வீடியோஸ் வந்து நம்மளுக்கு புரியவே புரியாது. பல வீடியோஸ் நம்ம பார்த்தாலும் வந்து புரியவே புரியாது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த அனுபவத்தை எடுக்க மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். வைப்ரேஷன் நம்மளுக்கு கூட ஃப்ரீக்வன்சி கூட அந்த அனுபவம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இப்போ அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறோம், ஸோ நம்ம அதுக்கான என்ன ஹீல் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அவங்க அதை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய சோலுக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரீடம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெலிபதிக்கலாக எனர்ஜெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸாகவும் வந்து இதை வந்து பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிபதிக்கலாகவே வந்து நிறைய சோல்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருந்து நிறைய டெலிபதிக்கல் கனெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து போகும். அப்போ போகும்போது என்னன்னா இந்த எனர்ஜி வைஸாக வந்து நம்ம வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்கள எப்படி வந்து இவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள என்ன கர்மா வந்து இவங்க வந்து இது பண்ணாமல் இருக்கிறாங்க, கழிக்காமல் இருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளை அவங்க பார்க்கும்போது நம்ம மிரர் காட்டுவோம், நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்து. ஸோ அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை க்யூர் பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அவங்க எடுத்துக்கிட்டே வந்து போவாங்க. சரிங்களா? அப்போ இதில் பேசிக்கலாக நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் வந்து இதை நல்லாவே பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபெமினைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவேக்னிங் ஆயிரும். ஸோ ஒரு மேஸ்குலின் வந்து அவங்களோட ஃபெமினைனை பார்க்கும் போதே வந்து மிரர் பார்க்க அவங்களுக்குள்ளது அவங்க தெரிய அவங்க வந்து அதை ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஊன்ஸ் எல்லாம் எடுத்து ஹீல் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஹை வைப்ரேஷனுக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வகையான இது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது சொல்கிறதோட எனர்ஜி அவேக்னிங் பண்ணுற ஒரு ப்ராசஸாக வந்து இருக்கும். அப்போ நான் வந்து மற்ற சோலை வந்து ஹீல் பண்ணலை. சரிங்களா? ஹீல் பண்ணலை நான். பட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஸ்டேட்டே வந்து அவங்களுக்கு வந்து அதை காட்டி அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷுவல் எனர்ஜி நம்மளோட தந்த்ராலே நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த செக்ஷுவல் எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இந்த 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 கர்மாவுடைய சைக்கிள் வந்து ரொம்ப சேலஞ்சபிளாகவே இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கிரியேஷன், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பவர் தான் வந்து செக்ஷுவல் எனர்ஜி பவர். அப்போ ஏன் அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளுடைய உயிர் சக்தி. அப்போ இதை வந்து எப்படி இது வந்து சக்தியாகவே வந்து பார்க்கப்படுது. அப்போ இப்போ இப்போ வந்து அந்த செக்ஷுவல் எனர்ஜி இப்போ நம்ம ட்வின் கிட்ட வந்து இதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்வின் கூட வந்து இந்த எனர்ஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு மேலே எலும்பும். இப்போ நான் வீடியோ போடுறது சாதாரணமாக வந்து எனர்ஜியை வந்து எனர்ஜி வந்து அதாவது என்ன புரிஞ்சிக்கிட்டு அவங்க அதுபடி நம்ம டிட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பெயின் இருக்குது, இந்த பெயின் இருக்குது, ஸோ இதை நீக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. பட் இந்த செக்ஷுவல் எனர்ஜி மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன்ஸ் கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு உள்ள வச்சிருக்கிற சப்ரஸ்டான எமோஷன்ஸ், ஆசைகள், ஃபியர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா மேலே எலும்பி வரும். அவங்களுடைய கார்மிக் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லும் சர்ஃபேஸுக்கு எலும்பிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஜேர்னியில் வந்து ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அவங்க கர்மா அவங்களுக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும், சரிங்களா? அதுதான் இந்த தந்திரா ஏன் குயிக்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரீசன் வந்து இதுதான். ஏன் அப்படின்னா, உள்தன்மையில் புதைந்து இருக்கிற இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சும்மா சாதாரணமாக பெயின். அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப டெப்த்தாக போகணும் அப்படின்னு சொன்னால் ஏன் வேணால் இதுதான் வந்து லைஃப் ஃபோர்ஸ், சரிங்களா? அப்போ இந்த 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 லைஃப் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து விசிபிளாக எடுத்து வந்து காட்டும். அதுக்கப்புறம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து நிறைய பேர்கிட்ட வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கர்மா வந்து கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டு கிரியேஷன்ஸ் ஆயிரும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு என்ன பாண்ட், ரொம்ப அது தீர்க்கவே முடியாது பெரிய லெவல் பாண்டாக வந்து உருவாக்கி இருக்கும், சரிங்களா? அப்போ யாருடன் வந்து உங்கள் செக்ஷுவல் எனர்ஜியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க கிட்ட வந்து ஒரு எனர்ஜெட்டிக் கார்டு வந்து உங்களுக்கு வந்து உண்டு பண்ணிடும். அப்போ பாஸ்ட்ல ஏதாவது கர்மா இருந்தாலும் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணியும் விடும். இன்னொன்று என்னன்னா புதிய கர்மாவையும் உண்டு பண்ணும். ஸோ அதுதான் நம்ம திருப்பி திருப்பி என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜேர்னியை பொறுத்தவரை ட்வின்னை வந்து ஒரு கார்மிக் அன்னைக்கு ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோல்மேட் வந்து என்னை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, நான் ஏற்றுக்கிடவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோல்மேட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்கள நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது செட் ஆகாது. இந்த ட்வின் அப்படின்னா இந்த கான்செப்ட் கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் ட்வின்னை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணாதான் இது கரெக்டாகும், இது வந்து வரும், சரிங்களா? இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் கனெக்ஷனும் உங்களுக்கு வந்து உண்டாயிரும், எனர்ஜெட்டிக் கார்டும் உண்டாயிரும், புதிய கர்மாவும் வந்து உருவாக்கிரும், சரிங்களா? அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நம்ம இது மூலமாக ஒரு எனர்ஜி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறோம், சரிங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எனர்ஜியை வந்து கொடுக்குறோம். அப்போ எனர்ஜியை கொடுக்கும்போது அவங்களுடைய பெயின், அவங்களுடைய பேட்டர்ன் எல்லாமே வந்து 2 பேத்துக்குமே வரும், அவங்களுக்கு வந்துடும். இப்போ ஒருத்தங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பெயின், அவங்க பேட்டர்ன் வந்து என்ன வந்துடும், அவங்களுக்கும் வந்துடும். இப்போ நான் சாதாரணமாக சொல்கிறதுக்கும் இந்த செக்ஷுவல் எனர்ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் சாதாரண எனர்ஜிக்கும் செக்ஷுவல் எனர்ஜிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் திருப்பி திருப்பி வந்து என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஸோட டைரக்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் எஃபெக்ட் வந்து இது வந்து கொடுத்துரும். ஸோ இவங்க கர்மா வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதில் தான் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கிரியேஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கும், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ் இருந்தாலும் இப்போ நம்ம இதை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லைன்னா கூட நம்ம ஜேர்னியில் இருக்கிறவங்க வந்து இது வந்து ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா? அதுதான் வந்து சிந்தனை அப்படிங்கிறதே வந்து நம்ம தெரியாமல் முதல்ல எடுத்திருப்போம். நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலானா வந்து இணைய மாட்டாங்க, ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து இணைய மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த அந்த தாட்லே வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த ஜேர்னியில் இருக்கிறதுனால ஃபிசிக்கல் டச் இல்லாமையே எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ கர்மா வந்து
தாக்கும். சரிங்களா? இப்போ அவங்கள்ட்ட பெயின் இருந்துச்சுன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு வரும். அவங்களோட பேட்டர்ன்ஸும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப டீப் சோல் லிங்க் உள்ள ஒரு ஜேர்னி. சரிங்களா? அப்போ இப்போ செக்ஷுவல் எனர்ஜி டைரக்டா வந்து நீங்க வந்து குடுக்கலனாலுமே உங்களுடைய தாட், உங்களுடைய தியானம் எல்லாம் பண்ணும்போதுமே என்ன ஆகும்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம இதில் வந்து எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க இந்த இது. அப்போ இதுதான் வந்து ஒரு தந்திரால வந்து ஒரு சாதன டூலாவே வந்து இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ப்ளஷர் காண்டி கிடையாது. அதனால தான் உங்க ட்வின் ஒரிஜினல் ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ட்வின் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த கார்மிக் சைக்கிள்ஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்க வந்து உங்க ட்வின்னோட ப்ராசஸ் பண்ணும்போது இந்த கர்மாஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு 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 பெண்மை வந்து கம்ப்ளீட் ஆயிட்டா அப்படின்னு சொன்னா இதை வச்சு அவங்களோட ட்வின்னை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஷர் காண்டி இல்லாமல் அவங்களோட எனர்ஜியை வந்து ரேஸ் பண்ணுறதுக்காண்டியும் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்காண்டியும் இதை வந்து எனர்ஜியாக அப்வர்ட்ஸாக வந்து மூவ் பண்ணி விடுவாங்க. மூவ் பண்ணாதான் இவங்களுக்கு வந்து என்ன வரும்னா அவங்களுக்குள்ள எல்லாமே வெளியே வரும். அவங்க மிரராக அதை வந்து பார்ப்பாங்க. மிரர் காட்டினால அதை பார்த்து அவங்க வந்து அதை வந்து க்யூர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எச்சரிக்கையாக சொல்கிறது என்னன்னா அன்கண்ட்ரோல்டு செக்ஷுவல் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா இது புதிய கர்மாவே நீங்கள் வந்து லஸ்ட்டுக்காண்டியோ எதுக்காண்டியோ நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய கர்மாவை உண்டு பண்ணும். நம்ம பழைய கர்மா அழிக்கிறதுக்கே இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதில் புதிய கர்மா வேற உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த லஸ்ட் இருந்து 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 அன்கண்ட்ரோலாக நீங்கள் பண்ண 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 புதிய கர்மா வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அது வந்து தீரவே தீராது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள். எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆயிரும். அன்வான்ட் அட்டாச்மெண்ட் வந்துடும். மெயினாக இதுதாங்க. இந்த அன்வான்டாக நிறைய அட்டாச்மெண்ட் கூட போயிடுவீங்க. அந்த அட்டாச்மெண்ட் கூட நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. பிளைண்டாக வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் நம்பிடுவோம். நம்பிட்டு நம்ம வந்து அவங்களுடைய பெயின் அவங்களுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மளுக்குள்ளே வந்து புகுந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதை வந்து யாருக்காண்டி நம்ம வந்து அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்காண்டியோ எதுக்கும் வந்து யூஸ் பண்ணலை. அவங்களுடைய கர்மாவை என்ன பண்ணுறோம் ஆக்டிவேட் பண்ணுறோம். அவங்களுடைய அது புரிந்தவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கர்மாவை நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ரொம்ப வீரியத்தன்மையாக அவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டும். சில நேரம் வந்து நம்மளுக்கே வந்து அது கிரியேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக வந்து இதில் வந்து இருக்கணும். அப்போ அந்த செக்ஷுவல் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுற டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் என்ன ஆகும்னா அது வந்து ஸ்பிரிச்சுவல் பவராக உங்களுக்கு கன்வெர்ட்டாக மாறும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ உங்களுடைய அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் அதனால தான் இந்த ஜேர்னிக்கு வந்த உடனேயே யாராக இருந்தாலும் என்ன என்ன பண்ணுவோன்னா ஃபிசிக்கல் இன்டிமென்சியை டோட்டலாகவே வந்து விட்டுருவோம். அது இயற்கையாகவே நடக்குது. அதுதான் வந்து உண்மை. சரிங்களா? ஏன்னா அதை வந்து நம்ம ஒத்துக்கிட தான் செய்யணும் உங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு அது 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 கட்டாயிரும் நம்மளுக்கு. உடலுக்காண்டியோ நம்ம சோல் லெவலே நம்ம வந்து போயிடுவோம். அப்போ ஒரு ப்ளஷர்காண்டி இதை பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரவே வராது. அந்த அர்ஜ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த கர்மாவை வந்து கம்ப்ளீட்ஸ் ஆகுறதுக்கான ஒரு ப்ராசஸாக வந்து பண்ணும். ஸோ போக போக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு திறமை எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான திறமை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ஸ்பிரிச்சுவல் பவர்ஸாக வந்து உங்களுக்கு உருமாறி கொடுக்கும். அப்போ வந்து அது மூலமாக உங்கள் கர்மா வந்து டிசால்வ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து செலிபஸி இதெல்லாம் வந்து இதில் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். இவங்க தான் ட்வின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஃபிசிக்கலாக இணைஞ்சிடவே கூடாது. நிறைய மல்டிபிள் பார்ட்னர்ஸ் ராங் ரொம்ப ராங். சரிங்களா? தப்பான ஒரு இது அதில் வந்து சிக்கிராதீங்க. ரொம்ப சின்ன பின்னமாக ஆயிடுவீங்க உங்களுக்கு. அப்போ அதர் கர்மாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் ஆகாது. மற்றவங்கள் அவேக்னிங் ஆகுறதுக்கோ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கோ அவங்களே வந்து செல்ஃப் ஒர்த் எடுத்து திறமையானவங்களா மாஸ்டரி ஆக்குறதுக்கோ இது வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ மறைமுகமாக பல விஷயங்கள் வந்து இதனால தான் வந்து நம்மளோட ஜேர்னி அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம செய்வோம். இது வந்து யதார்த்தமாகவே நடக்கும். இதுக்கு வந்து 2 பேருமே வந்து பிரதிபலனா யாருமே வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்ககிட்ட வந்து அன்கண்டிஷனல் லவ் உங்களுக்கு தெரியுமா? தயவுசெய்து கேட்காதீங்க. சரிங்களா? அதில் தான் நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். அதனால தான் எங்களுக்கு வந்து
பல நன்மைகள் வந்து கிடைக்கும். அது அற்புதமாக வந்து கடவுள் வந்து எங்களுக்கு அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நாங்கள் எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா இத்தனை காலகட்டங்கள் எவ்வளோ வருட காலமாகவோ லவ்ங்கிறதுக்கு வந்து அர்த்தம் தெரியாமல், அன்கண்டிஷ்னல் லவ்னா என்னன்னு தெரியாமல் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபினிஷனே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம மறைமுகமாக இதெல்லாம் வந்து வெளியே காட்டாது, வராது உங்களுக்கு. ஒருத்தங்களை வந்து நீங்கள் வந்து இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் என்னன்னா ஒருத்தங்களை கர்மாவை கம்ப்ளீட் பண்ணி அவங்கள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே இது ரொம்ப அருமையாக வந்து நடக்கும். இதான் ஒரு கர்மா கம்ப்ளீட் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிறது. அதில் வந்து ஸ்பெஷலாக செக்ஷுவல் கர்மாஸ் அது எப்படி வந்து கம்ப்ளீட் ஆகும், எப்படி இந்த ஜேர்னியில் இருக்கிறவங்க இதுதான் இருக்கும். சரி, டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.